இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 3ஆம் பாகம், பிக்ஷுவின் காதல். அதிகாரம் 10. சிவகாமி எங்கே? ஆயனர் தமது பழைய சிற்ப வீட்டை அடைந்ததிலிருந்து நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார். மலையிலிருந்து விழுந்ததினால் முறிந்து போயிருந்த அவருடைய வலதுகால் சொல்ல முடியாத வலியையும் வேதனையும் அவருக்கு தந்து கொண்டிருந்தது. சிவகாமி எழுந்ததினால் அவருடைய உள்ளம் அளவில்லாத துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது. மண்டபப்பட்டிலிருந்து ஆயனரும் சிவகாமியும் சக்கரவர்த்தி அனுப்பிய பல்லக்கில் அவசரமாக கிளம்பிய பொழுது ஆயனரின் சகோதரியை பின்னால் சாவகாசமாக வண்டியில் வந்து சேரும்படி சொல்லியிருந்தார்கள். அதன்படியே அந்த அம்மாள் முக்கியமான வீட்டுப் பொருட்களுடன் ரதியையும் சுகரையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு பழைய ஆரண்ய வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தாள். அந்த அம்மாள் அவ்விதம் முன்னாடியே வந்து சேர்ந்திருந்தபடியாலேயே ஆயனர் இன்னும் உயிரோடு இருப்பது சாத்தியமாயிற்று. அவருக்கு வேண்டிய சிகிச்சைகளை அந்த அம்மாள் மிக்க பக்தி சிரத்தையோடு செய்து அவரை உயிர் பிழைக்க பண்ணியிருந்தாள். ஆனாலும் அவள் அடிக்கடி கேட்டு வந்த ஒரு கேள்வியானது புண்ணிலே கோல் எடுத்து குத்துவது போல அவருடைய இருதயத்தை நோகச் செய்து கொண்டிருந்தது. அந்த கேள்வி சிவகாமி எங்கே என்பதுதான். சோக கடலில் ஆழ்த்தும் மேற்படி கேள்வியை நிறுத்துவதற்காக ஆயனர் ஏதேதோ மறுமொழி சொல்லி பார்த்தார். அவை என்றும் சிவகாமியின் அத்தைக்கு பிடிபடவே இல்லை. எனவே அவள் கேள்வி கேட்பதை நிறுத்தவில்லை. இது போதாதென்று ரதியும் சுகரும் அடிக்கடி ஆயனரிடம் வந்து முகத்தை தூக்கி கொண்டு நின்று சப்தமற்ற குரலில் தங்களுடைய மௌன கேள்வியை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆயனர் கடுமையான குரலில் அதட்டி அவர்களை அப்பால் போகும்படி செய்வார். சுகபிரம ரிஷி இப்பொழுதெல்லாம் அதிகமாக தன் குரலை வெளியில் காட்டுவதில்லை. சில சமயம் திடீரென்று நினைத்து கொண்டு பலமான கூக்குரல் போடுவார். அப்பொழுது அவருடைய தொனி சிவகாமி எங்கே என்று கேட்பது போலவே இருக்கும். ஆரண்ய வீட்டு சுற்றுப்பக்கமெல்லாம் ஏதோ பெரிய அல்லோல கல்லோலம் நடந்து கொண்டிருந்ததாக தோன்றியது. திடீர் என்று காட்டிற்குள்ளும் அப்பாலும் சமீபத்திலும் தூரத்திலும் பலர் கூச்சலிட்டு கொண்டு ஓடும் சப்தம் கேட்கும். போர் முழக்கங்கள் கேட்கும். அழுகையும் புலம்பலும் சில சமயம் கேட்கும். இரவு நேரங்களில் சுற்றுமுற்றும் பார்த்தால் திரள் திரளாக புகையும் நெருப்புச்சுவாலையும் எழுவது தெரியும். அந்த வனத்தில் வசித்த பட்சிகளிடையே என்றும் காணாத மௌனம் சில சமயம் நிலவியது. திடீரென்று பல்லாயிரம் பட்சிகள் ஏக காலத்தில் கூச்சலிடும் சப்தம் கேட்டது. ஒரு நாள் அந்த ஆரண்யத்துக்கு வெகு சமீபத்தில் எங்கேயோ ஒரு பெரும் சண்டை நடக்கிறது என்பதற்கு அறிகுறிகள் தெரிந்தன. போர் முரசங்களின் பேரொளியும் போர் வீரர்களின் ஜெயகோஷமும் குதிரைகளும் மனிதர்களும் நடமாடும் சத்தமும் ஆயுதங்கள் மோதும் ஓசையும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தன. சாயங்காலம் திடீரென்று 5-6 வீரர்கள் மேலெல்லாம் இரத்த காயங்களுடன் தண்ணீர் என்று கூவிக்கொண்டு ஆயனர் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் பல்லவ வீரர்கள்தான் என்று தெரிந்து கொண்டதும் ஆயனர் தாம் படுத்து இருந்த இடத்திலிருந்தே அவர்களை வரவேற்று தம் அருகில் உட்காரச் சொல்லி சகோதரியை கொண்டு அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கச் செய்தார். பிறகு அவர்கள் எங்கே எப்படி காயமடைந்தனர் என்பது பற்றி விசாரித்தார். இதென்ன, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா என்று அவ்வீரர்கள் வியப்புடன் கேட்டார். ஆயனர் அவர்களுக்கு தமது முறிந்த காலை சுட்டி காட்டினார். வந்த வீரர்கள் அந்த காலையும் சுற்றுமுற்றும் உடைந்து கிடந்த சிலைகளையும் பார்த்துவிட்டு, ஐயோ, சலுக்க ராட்சசர்கள் இந்த வீட்டிற்குள்ளும் புகுந்து இப்படியெல்லாம் அக்கிரமங்கள் செய்து விட்டார்களா என்று வருத்தப்பட்டார்கள். பிறகு அந்த வீரர்களில் ஒருவன் புலிகேசி காஞ்சியை விட்டு போனதிலிருந்து அன்று மணிமங்கலத்துக்கு அருகில் நடந்த பயங்கரமான சண்டை வரையில் எல்லாம் விவரமாகச் சொன்னான். அவன் கூறியது பின்வருமாறு: புலிகேசி கோட்டையிலிருந்து வெளியேறியதும் தன்னுடைய சைனியத்தை சிறு சிறு படைகளாக பிரித்து பல்லவ நாட்டு கிராமங்களை கொளுத்தவும் ஜனங்களை இம்சிக்கவும் சிற்பங்களை நாசமாக்கவும் சிற்பிகளை அங்கஹீனம் செய்யவும் கட்டளையிட்டு அனுப்பினார். இதை அறிந்த சக்கரவர்த்தி கோட்டைக்குள் இருந்த சொற்ப படைகளுடன் வெளிக்கிளம்பினார். அன்று காலையில் மணிமங்கலம் என்னும் கிராமத்திற்கு அருகில் புலிகேசியின் படைவீரரும் பல்லவ வீரர்களும் கை கலந்தார்கள். புலிகேசியின் வீரர்கள் எண்ணிக்கையிலும் ஆயுத பலத்திலும் அதிகமான போதிலும் மகேந்திர சக்கரவர்த்தியை நேரில் தலைமை வைத்தபடியால் காஞ்சி வீரர்கள் பிரமாதமான வீரப்போர் நடத்தினார்கள். எதிர்ப்பக்கத்தில் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியை தலைமை வகித்து நடத்தினார். இரு சக்கரவர்த்திகளும் போர்க்களத்தின் மத்தியில் நேருக்கு நேர் சந்தித்து வீரவாதம் செய்த பிறகு ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டார்கள். பல்லவ சைனியம் ஏறக்குறைய தோல்வியடைந்திருந்த நிலைமையில் சற்று தூரத்தில் பெரிய குதிரைப்படை ஒன்று வரும் சத்தம் கேட்டது. ரிஷப கொடியை பார்த்ததும் இதோ மாமல்லர் வந்துவிட்டார் என்று கோஷம் கிளம்பியது. சற்று நேரத்திற்கெல்லாம் மாமல்லரின் குதிரை வீரர்கள் சலுக்கர் படை மேல் இடியைப் போல விழுந்து தாக்கினார்கள். சலுக்க வீரர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். அரக்கன் புலிகேசியும் ஓடிப்போனான்.
ஆனால் போகும்போது தன் கையில் இருந்த சிறிய கத்தி ஒன்றை மகேந்திரர் மீது குறிப்பார்த்து எறிந்து விட்டான். மகேந்திரர் பிரங்கை இழந்து தரையில் விழுந்தார். வாதாபி வீரர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடிய பிறகு மாமல்லரும் பரஞ்சோதியும் மகேந்திர பல்லவர் விழுந்திருந்த இடத்திற்கு வந்தார்கள். அவருக்கு தக்க சிகிச்சை செய்து காஞ்சிக்கு பத்திரமாக எடுத்து போக கட்டளையிட்டுவிட்டு புறமிதுகிட்டு ஓடிய வாதாபி வீரர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். மேற்படி விவரங்களை கூறிய பின்னர் காயமடைந்த பல்லவ வீரர்கள் காஞ்சியை நோக்கிச் சென்றார்கள். மகேந்திர பல்லவருக்கு மரண காயம் என்பதை கேட்டதில் ஆயனர் அளவற்ற துயரமடைந்தார். ஆனாலும் மாமல்லரும் பரஞ்சோதியும் சலுக்கு வீரர்களை தொடர்ந்து போயிருக்கிறார்கள் என்னும் செய்தி அவருக்கு சிறிது ஆறுதலை அளித்தது. அவர்கள் சிவகாமியை சிறை மீட்டு கொண்டு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் உதயமாகி இருந்தது. மணிமங்கலம் சண்டை நடந்து 1 வாரம் ஆகிவிட்டது. ஆயனர் தினம்தோறும் ஏதேனும் நல்ல செய்தி வராதா என்ற ஆவலுடன் காத்திருந்தார். வாசலில் ஏதேனும் சத்தம் கேட்டால் அவர் திடுக்கிடுவார். யாரோ செய்தியுடன் வருகிறார்கள் என்று பரபரப்புடன் எழுந்து உட்காருவார். இம்மாதிரி எத்தனையோ தடவை ஏமாற்றமடைந்த பிறகு கடைசியில் உண்மையாகவே 2 குதிரைகள் அவர் வீட்டை நெருங்கி வரும் சத்தம் கேட்டது. வந்த குதிரைகள் வீட்டு வாசலில் நின்றன என்பது தெரிந்தது. வாசற்படி வழியாக நுழைந்து வரப்போகிறவர்கள் யார் என்று கொட்டாத கண்களுடன் துடிதுடித்த நெஞ்சுடன் ஆயனர் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய ஆசை வீண் போகவில்லை. ஆம், மாமல்லரும் பரஞ்சோதியும் தான் உள்ளே வந்தார்கள். அவர்களை பார்த்தது முதலிலே ஆயனருடைய முகத்தில் மகிழ்ச்சி களை படர்ந்தது. ஆனால் அவர்கள் நெருங்கி வரவர மகிழ்ச்சி குன்றியது. மாமல்லரின் முகத்தில் தோன்றிய கேள்விக்குறியானது ஆயனருடைய உள்ளத்தில் சகிக்க முடியாத வேதனை உண்டாக்கிற்று. மாமல்லர் வாய் திறந்து கேட்பதற்கு முன்னால் அவர் கேட்கப் போகும் கேள்வியை தாமே கேட்டுவிட தீர்மானித்தார் ஆயனர். அந்த சிற்ப மண்டபமும் வெளியில் இருந்த ஆரண்யமும் பிரதித்வனி செய்யும்படியான சோகம் நிறைந்த குரலில், பிரபு, என் சிவகாமி எங்கே என்று அலறினார். புலிகேசி ஓட்டம். மாமல்லரும் பரஞ்சோதியும் ஆயனரின் ஆரண்ய வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தார்கள், என்ன மனோநிலையில் வந்து சேர்ந்தார்கள் என்பதை சற்று கவனிப்போம். மணிமங்கலம் போர்க்களத்தில் மகேந்திர பல்லவரின் சிறு படை அடியோடு நாசம் செய்யப்படவிருந்த தருவாயில் மாமல்லரும் பரஞ்சோதியும் பாண்டியனை புறங்கண்ட குதிரைப்படையுடன் அங்கு வந்து சேர்ந்தார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் போர் நிலைமை அடியோடு மாறிவிட்டது. சலுக்கு வீரர்கள் பின்வாங்கி ஓட ஆரம்பித்தனர். அவர்களை தொடர்ந்து போய் அடியோடு அழித்துவிட்டு வர மாமல்லர் எண்ணிய சமயத்தில் போர்க்களத்தின் ஒரு மூலையில் மகேந்திர பல்லவர் மரண காயம்பட்டு கிடைப்பதாக செய்தி கிடைத்தது. மாமல்லரும் பரஞ்சோதியும் அவ்விடத்துக்கு ஓடி பார்த்த பொழுது காயம்பட்ட மகேந்திரரை பக்கத்து மணிமங்கலம் கிராமத்தில் இருந்த அரண்மனை விடுதிக்கு தூக்கி கொண்டு போய் சிகிச்சை செய்து வருவதாக தெரிந்தது. சிநேகிதர்கள் இருவரும் உடனே அவ்விடத்திற்கு சென்றார்கள். சிறிது நேரம் சிகிச்சைகள் செய்த பிற்பாடு மகேந்திரர் கண் திறந்து பார்த்தார். புதல்வனை கண்டது முதலில் அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. மறுகணத்திலே மகிழ்ச்சி அளவற்ற வேதனையும் கவலையுமாக மாறியது. மகனே, உனக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டேன், என்னை மன்னிப்பாயா என்று அவருடைய உதடுகள் முணுமுணுத்தன. அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் தான் சரியான சமயத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோமே. சலுக்கர்கள் சிதறி ஓடுகிறார்கள் என்று மாமல்லர் சொல்லும் பொழுதே மகேந்திரர் நினைவை இழந்து விட்டார். மாமல்லரும் பரஞ்சோதியும் மகேந்திர சக்கரவர்த்தியை பத்திரமாக காஞ்சி நகருக்கு கொண்டு போக ஏற்பாடு செய்துவிட்டு போர்க்களத்தின் நிலைமை ஆராய்ந்தார்கள். மகேந்திர பல்லவருடன் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு வந்த சைனியத்தின் பெரும்பகுதி வீரர்கள் மணிமங்கலம் போர்க்களத்தில் வீர சொர்க்கம் புகுந்து விட்டதாக அறிந்தார்கள். சேனாபதி கலிப்பகையாரும் அந்த போர்க்களத்திலேயே உயிர் துறந்த செய்தி தெரிய வந்தது. மேலே தாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று மாமல்லரும் பரஞ்சோதியும் யோசனை செய்தார்கள். காஞ்சி நகரைச் சுற்றிலும் இன்னும் பல இடங்களில் சலுக்கு வீரர்கள் சிறு படைகள் ஆங்காங்கே கிராமங்களில் புகுந்து ஜனங்களை ஹிம்சித்துக் கொண்டிருப்பதாக அவர்களுக்கு தகவல் தெரிய வந்திருந்தது. எனவே அப்படிப்பட்ட கிராதக ராட்சசர்களை முதலில் ஒழித்து கிராமவாசிகளை காப்பாற்றுவதுதான் தங்களுடைய முதற்கடமை என்று காலாட்படையும் வந்து சேர்ந்த பிறகு புலிகேசின் பெரும் படையை தொடர்ந்து போகலாம் என்று தீர்மானித்தார்கள். அவ்விதமே 3 நாட்கள் சுற்றி சுற்றி வந்து காஞ்சிக்கு கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் சலுக்கர் படையே இல்லாமல் துவம்சம் செய்தார்கள். இதற்குள்ளாக காலாட்படையும் வந்து சேரவே மீண்டும் வடக்கு நோக்கி புறப்பட்டார்கள். காஞ்சிக்கு வடக்கே 3 காத தூரத்தில் சூரமாரம் என்னும் கிராமத்திற்கு அருகில் ஒரு பெரும் போர் நடந்தது. இங்கே சலுக்கர் படைக்கு தலைமை வகித்தவன் தளபதி சசாங்கன். இந்த சண்டையில் தளபதி சசாங்கனும் சலுக்கு வீரர்களில் பெரும் பகுதியினரும் ஆண்டார்கள். மற்றவர்கள் பின்வாங்கி சிதறி ஓடினார்கள். பல்லவர் படை அவர்களை துரத்தி கொண்டு வெள்ளார் வரையில் சென்றது. தளபதி சசாங்கனை பின்னால் நிறுத்திவிட்டு புலிகேசி சக்கரவர்த்தி முன்னதாகவே வெள்ளாற்றை கடந்து போய்விட்டதாக மாமல்லரும் பரஞ்சோதியும் அறிந்தார்கள்.
மாமல்லர் வெள்ளாற்றையும் கடந்து அப்பால் புலிகேசை துரத்தி கொண்டு போக விரும்பினார். கலிப்பகையின் மரணத்தினால் இப்பொழுது பல்லவ சேனாதிபதியாகிவிட்ட பரஞ்சோதியார் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. பிரபு, சக்கரவர்த்தியை எந்த நிலைமையில் நாம் விட்டுவிட்டு வந்தோம் என்பது தங்களுக்கு நினைவில்லையா? அவரை அப்படி விட்டுவிட்டு நாம் நெடுகிலும் போய்கொண்டே இருப்பது நியாயமா? கலிப்பகையும் போர்க்களத்தில் காலமாகிவிட்டார். நாம் இல்லாத சமயத்தில் சக்கரவர்த்திக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் பல்லவ ராஜ்யம் என்ன கதியாவது? சலுக்கர்களால் சூறையாடப்படும், ஹிம்சிக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கும் கிராமவாசிகளின் கதி என்ன? அவர்களுக்கு அன்னவஸ்திரம் அளித்து காப்பாற்றும் கடமை யார் நிறைவேற்றுவார்கள்? மதுரை பாண்டியன் மட்டும் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம் பிரபு? இதையெல்லாம் யோசித்து பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்றார் பரஞ்சோதி. மகேந்திரருடைய தேக நிலைமையை பற்றி குறிப்பிட்ட உடனேயே மாமல்லருடைய மன உறுதி தளர்ந்துவிட்டது. சற்று நேரம் தலை குனிந்தபடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பின்னர், சேனாதிபதி, நீங்கள் சொல்வது உண்மைதான். அது மட்டுமல்ல, நாம் இப்பொழுது நமது சைனியத்துடன் முன்னேறினால் அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருள் இல்லை. போகும் வழியில் ஏற்கனவே சலுக்க அரக்கர்கள் கிராமங்களை சூறையாடிக் கொண்டு போகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் நாமும் போனால் கிராமவாசிகள் எங்கிருந்து உணவு அளிப்பார்கள்? நாமும் சேர்ந்து அவர்களை ஹிம்சிப்பதாகவே முடியும். எல்லாவற்றிற்கும் காஞ்சிக்கு திரும்பிச் சென்று தந்தையின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வோம். தக்க ஏற்பாட்டுடன் பிறகு திரும்புவோம் என்றார். காஞ்சியை நோக்கி திரும்பி வரும்பொழுது ஆங்காங்கே கிராமங்களில் சலுக்கு வீரர்கள் செய்துள்ள அக்கிரமங்கள் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தன. ஊர் ஊராக வீடுகளிலும் குடிசைகளிலும் வைக்கோற் போர்களிலும் அறுவடைக்கு ஆயத்தமாக இருந்த வயல்களிலும் சலுக்கர்கள் தீ வைத்திருந்தார்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே சாம்பல் மயமாக இருந்தது. பல்லவ நாடே ஒரு பெரிய பயங்கர மசான பூமியாக மாறிவிட்டதாக தோன்றியது. இன்னும் சில கிராமங்களில் வீடுகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தன. ஆங்காங்கு ஜனங்களின் அழுகை குரல் எழுந்தது. மாமல்லரையும் பரஞ்சோதியையும் கண்டதும் ஜனங்கள் உரத்த சப்தமிட்டு புலம்பத் தொடங்கினார்கள். சலுக்க வீரர்கள் செய்த பயங்கர அட்டூழியங்களை பற்றி ஆங்காங்கே சொன்னார்கள். சிற்பிகள் கால் கை வெட்டப்பட்டது பற்றியும், இளம் பெண்கள் சிறைப்பிடித்து போகப்பட்டது பற்றியும், ஆடு மாடுகள் வதைக்கப்பட்டது பற்றியும் ஜனங்கள் சொன்னதை கேட்டபொழுது கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் மாமல்லரின் மார்பு வெடித்துவிடும் போலிருந்தது. நாக்கு உலர்ந்து மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. பரஞ்சோதியிடம் தமது கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெளியிட்டு 4 வார்த்தை பேசுவதற்கு கூட மாமல்லரார் முடியாமல் போய்விட்டது. சிற்பிகள் பலருக்கு நேர்ந்த கதியை பற்றி கேட்டபொழுது மாமல்லரின் இருதய அந்தரங்கத்தில் நல்ல வேளை, ஆயனரும் சிவகாமியும் காஞ்சி கோட்டைக்குள் இருக்கிறார்களே என்ற எண்ணம் ஓரளவு ஆறுதலை அளித்தது. எனினும் சிற்பங்கள் அழிக்கப்பட்டதை பற்றி அறிந்தபோது மாமல்லபுரத்து அற்புத சிற்பங்களுக்கு என்ன கதி நேர்ந்ததோ என்ற ஐயம் உதித்து மிக்க வேதனை அளித்தது. அதை நேரில் பார்த்து தெரிந்து கொள்வதற்காக மாமல்லரும் பரஞ்சோதியும் அதிவிரைவாக மாமல்லபுரம் சென்றார்கள். அங்கே சிற்பங்களுக்கு அதிக சேதம் ஒன்றுமில்லை என்று தெரிந்து கொண்டு காஞ்சிக்கு பயணமானார்கள். மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சிக்கு போகும் வழியில் ஆயனரின் ஆரண்ய வீடு இருந்ததல்லவா? அந்த வீட்டையும் பார்க்க வேண்டும். அதிலிருந்த தெய்வீக நடன சிலைகளுக்கு ஒன்றும் சேதமில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மாமல்லர் விரும்பினார். ஆயனரின் வீட்டு வழியாக போவது காஞ்சிக்கு குறுக்கு வழியாகவும் இருக்கிறதல்லவா? ஆயனர் வீட்டு வாசலுக்கு வந்ததும் கதவு திறந்திருப்பதை பார்த்தார்கள். உடனேயே இருவருக்கும் திக்கென்றது. வீட்டின் முன்பக்க தோற்றமே மனக்கலக்கத்தை உண்டாக்கிற்று. ஏதோ ஒரு மகத்தான விபத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று உள் உணர்ச்சியுடன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். உடைந்தும் சிதைந்தும் அலங்கோலமாக கிடந்த சிலைகளை பார்த்த பொழுது இருவருக்கும் தங்களுடைய நெஞ்சு எலும்புகள் உடைவது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. அவர்களுடைய காலடி சப்தத்தை கேட்டதும் படுத்திருந்த ஆயனர் எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தார். காஞ்சியில் பத்திரமாக இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஆயனரை இங்கே கண்டதினால் ஏற்பட்ட வியப்பு ஒருபுறம் இருக்க, பயங்கரத்தால் வெளிரிய அவருடைய முகமும் வெறிகொண்ட அவருடைய பார்வையும் அவர்களுக்கு விவரிக்க முடியாத பீதியை உண்டாக்கின. என் சிவகாமி எங்கே என்று ஆயன சிற்பியார் கேட்டதும் மாமல்லருக்கு மலை பெயர்ந்து தலையில் விழுந்து விட்டது போல் இருந்தது. ரத்தம் கசிந்தது. மாமல்லர் கீழே விழுந்து விடுவாரோ என்ற பயத்தினால் பரஞ்சோதி அவருடைய கரத்தை பிடித்து கொண்டார். இருவரும் பேச எழாமல் ஆயனரை பார்த்தபடியே நின்றார்கள். மீண்டும் ஆயனர், பல்லவகுமாரா, சிவகாமி எங்கே? என் செல்வ கண்மணி எங்கே? ஆயன சிற்பியின் அருமை குமாரி எங்கே? மகேந்திர பல்லவரின் ஸ்வீகார புத்திரி எங்கே? பரத கண்டத்திலேயே இணையற்ற நடன கலாராணி எங்கே என்று வெறிகொண்ட குரலில் கேட்டுக்கொண்டே போனார். மாமல்லருடைய உள்ளமானது பெரும் புயல் அடிக்கும் பொழுது கடல் கொந்தளிப்பது போல கொந்தளித்தது. ஆயினும் சிவகாமிக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால் பல்லை கடித்து மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு
பசையற்ற வறண்ட குரலில், ஐயா, தயவு செய்து மனதை நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள். சிவகாமி எங்கே என்று நான் அல்லவா தங்களை கேட்க வேண்டும்? சிவகாமிக்கு என்ன நேர்ந்தது சொல்லுங்கள் என்று கேட்டார். ஆயனருடைய வெறி அடங்கியது. அவருடைய உணர்ச்சி வேறு உருவம் கொண்டது. கண்ணில் நீர் பெருகிற்று. ஆமாம் பிரபு, ஆமாம். என்னைத்தான் தாங்கள் கேட்க வேண்டும். சிவகாமியை இந்த பாவிடம்தான் தாங்கள் ஒப்புவித்திருந்தீர்கள். நான் தான் என் கண்மணியை பறிகொடுத்து விட்டேன். ஐயோ என் மகளே, பெற்ற தகப்பனை உனக்கு சத்துருவாக மாறினேனே என்று கதறிய வண்ணம் தலையை குப்புற வைத்துக் கொண்டு விம்மினார். ஆயனரின் ஒவ்வொரு வார்த்தையும் நரசிம்மவர்மரின் இருதயத்தை வாளால் அறுப்பது போல இருந்தது. மாமல்லர் சிவகாமி இறந்து போய்விட்டாள் என்றே அவர் தீர்மானித்துக் கொண்டார். பொங்கி வந்த துயரத்திற்கும் ஆத்திரத்திற்கும் இடையே சிவகாமி எப்படி இருந்தாள் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலும் எழுந்தது. ஒருவேளை சலுக்கர்களால் அவளுடைய மரணம் நேர்ந்திருக்கும் என்ற எண்ணம் மின்னலைப் போல உதயமாகி அவருடைய உடம்பையும் உள்ளத்தையும் பிளந்தது. மீண்டும் ஒரு பெருமுயற்சி செய்து மனதை திடப்படுத்திக் கொண்டார். அதிகார துணியுடைய கடினமான குரலில், ஆயனரே, மறுமொழி சொல்லிவிட்டு அப்புறம் அழும். சிவகாமி எப்படி இருந்தால், எப்பொழுது இருந்தால் என்று கர்ஜித்தார். ஆஹா, என் கண்மணி இறந்து விட்டாளா என்று அலறிக்கொண்டு படுத்திருந்த ஆயனர் எழுந்து நிற்க முயன்றார். அவர் கால் தடுமாறியது. பயங்கரமாக வீறிட்டு கொண்டு தப்பென்று தரையில் விழுந்தார். தொப்பென்று தரையில் விழுந்தவுடனே இறந்து விட்டாளா என்ற கேள்வியினால் சிவகாமி இறந்து விடவில்லை என்ற உண்மை மாமல்லரின் மனதில் பட்டது. ஆயனர் அப்படி நிற்க முயன்று விழுந்த பொழுது அவருடைய காலில் ஊனம் என்னும் விவரமும் மாமல்லருக்கு தெரிந்தது. இதனால் அவர் கல்லாக செய்து கொண்டிருந்த மனம் கடிந்தது. தங்களுக்கு என்ன என்று கேட்டுக்கொண்டே ஆயனரின் அருகில் வந்து உட்கார்ந்தார். தங்கள் கால் முறிந்திருக்கிறதே, இது எப்படி நேர்ந்தது என்று இரக்கத்துடன் வினவினார். மலையிலிருந்து விழுந்து கால் முறிந்தது. என் கால் முறிந்ததால் முறியட்டும். சிவகாமி இறந்து விட்டதாக சொன்னீர்களே, அது உண்மைதானா என்று ஆயனர் கேட்டார். சிவகாமியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. போர்க்களத்திலிருந்து நேரே வருகிறேன். நீங்களும் சிவகாமியும் காஞ்சியில் சௌக்கியமாக இருப்பதாக எண்ணியிருந்தேன். நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? சிவகாமியை எப்பொழுது பிரிந்தீர்கள்? அவள் இறந்து போய்விடவில்லை அல்லவா என்று மிகவும் அமைதியான குரலில் பேசினார் மாமல்லர். இதற்கு மாறாக அலறும் குரலில், ஐயோ, சிவகாமி இறந்து போயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார் ஆயனர். சிவகாமிக்கு என்னதான் நேர்ந்தது? ஐயோ, அதை எப்படி சொல்வேன்? எல்லாம் இந்த பாவியினால் வந்த வினைதான் பிரபு. சிவகாமியை சலுக்கர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். என்ன என்று மாமல்லர் கேட்ட தொனியில் உலகத்திலேயே கண்டும் கேட்டும் இராத விபரீதம் நடந்துவிட்டதென்று அவர் எண்ணியது புலனாயிற்று. ஆம் பிரபு, சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். தாங்கள் சலுக்கர்களை தொடர்ந்து போனதை பற்றி கேள்விப்பட்ட பொழுது சிவகாமியை விடுவித்துக் கொண்டு வருவீர்கள் என்று நம்பியிருந்தேன். என்னை ஏமாற்றி விட்டீர்கள். ஆனால் உங்கள் பேரில் என்ன தப்பு? எல்லாம் இந்த பாவினால் வந்ததுதான். சித்திரம் சிற்பம் என்று பைத்தியம் பிடித்து அலைந்தேன். என் உயிர் சித்திரத்தை, ஜீவ சிற்பத்தை பறிகொடுத்தேன். ஐயோ, என் மகளுக்கு நானே யமனானேனே. இவ்வாறெல்லாம் ஆயனர் புலம்பியது மாமல்லரின் காதில் ஏறவே இல்லை. சிவகாமியை சலுக்கர்கள் சிறைப்பிடித்துச் சென்றார்கள் என்னும் செய்தி ஒன்றுதான் அவர் மனதில் பதிந்திருந்தது. சிறிது நேரம் பிரம்மை பிடித்தவர் போல உட்கார்ந்திருந்தார். பிறகு தொண்டையை கனைத்துக்கொண்டு மிக மெலிந்த குரலில், சிற்பியாரே, இதெல்லாம் நடந்தது எப்படி? காஞ்சியிலிருந்து நீங்கள் ஏன் கிளம்பினீர்கள்? சிவகாமி எப்படி சிறைப்பட்டாள்? உங்கள் கால் எப்படி ஒடிந்தது? அடியிலிருந்து எல்லாம் விவரமாகச் சொல்லுங்கள் என்றார். ஆயனரும் அவ்விதமே விவரமாகச் சொன்னார். தட்டு தடுமாறி இடையிடையே விம்மிக்கொண்டு சொன்னார். மாமல்லர் கேட்டுக்கொண்டிருந்தார். அச்சமயம் உரையிலிருந்து எடுத்த கத்தியை அவர் கையில் வைத்துக் கொண்டிருந்தார். கத்தியின் கூரிய விளிம்பை அவர் இடக்கை விரல்கள் தடவிக்கொண்டிருந்தன. அவ்வாறு தடவிய பொழுது விரல்களில் சில கீறல்கள் ஏற்பட்டன. அந்த கீறல்களில் கசிந்த ரத்தம் சொட்டு சொட்டாக தரையில் சொட்டி குட்டையாக தேங்கியது. இருள் சூழ்ந்தது. மாமல்லர் அன்று ஆயனரின் ஆரண்ய வீட்டிலிருந்து புறப்பட்டு காஞ்சி நகரை நோக்கிச் சென்ற பொழுது உச்சி நேரம். நிர்மலமான நீல ஆகாயத்தில் புரட்டாசி மாதத்து சூரியன் தலைக்கு மேலே தகதகவென்று பிரகாசித்துக் கொண்டிருந்தான். ஆயினும் மாமல்லர் நரசிம்மருக்கு அப்பொழுது வானமும் பூமியும் இருள் சூழ்ந்திருந்ததாக தோன்றியது. அமாவாசை நள்ளிரவில் நாலாபுறமும் வானத்திலே கண்ணங்கரிய மேகங்கள் திரண்டிருந்தார் போன்ற அந்தாகாரம் அவர் உள்ளத்திலே கவ்விக்கொண்டிருந்தது. ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரத்தின் மினுக் மினுக் என்னும் ஒளிக்கிரணத்தை கூட அந்த காரிருளில் அவர் காணவில்லை. ஆனால் திடீர் என்று சில சமயம் பேரிடி முழக்கத்துடன் கூடிய மின்னல்கள் கீழ்வான முகட்டிலிருந்து மேல்வான முகடு வரையில் அந்தகாரத்தை கிழித்து கொண்டு பாய்ந்த மின்னல்கள் கண்ணை பறித்து மண்டையை பிளக்கும் பயங்கர தீர்ச்சென்ன ஒளி மின்னல்கள்
மாமல்லருடைய உள்ளமாகிற வானத்தில் தோன்றத்தான் செய்தன. அந்த மின்னல் ஒளியெல்லாம் ஆயிரம் ஆயிரம் கூரிய வாள்களும் வேல்களும் போர்க்களத்தில் ஒன்றோடொன்று உராயும் பொழுது சுடர்விட்டு ஒளிர்ந்து மறையும் மின்னல்களாகவே அவருடைய அக்காட்சியில் தோற்றமளித்தன. சிவகாமி அடியோடு நஷ்டமாகிவிட்டதாகவே மாமல்லர் எண்ணினார். சலுக்கரால் சிறைப்பட்டு சிவகாமி உயிர் வாழ்ந்திருப்பாள் என்று அவரால் கற்பனை செய்யவே முடியவில்லை. சிறைப்பட்டு சிறிது நேரத்திற்கெல்லாம் அவள் பிராணனை விட்டுத்தான் இருக்க வேண்டும். கேவலம் மற்ற சாமானிய பெண்களைப் போல அவள் சத்துருக்கள் வசம் சிக்கிக் கொண்ட பிறகு உயிரை வைத்துக் கொண்டிருப்பாளா? மானத்தை காட்டிலும் பிராணனே பெரிது என்று எண்ணும் ஈனத்தனம் சிவகாமியிடம் இருக்க முடியுமா? தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த பூலோகத்திலிருந்தும் அந்த தெய்வீக ஒளிச்சுடர் முடிவாக மறைந்தே போய்விட்டது. அத்தகைய தெய்வீக சௌந்தரியத்திற்கும் கலைத்திறனுக்கும் மேன்மை குணத்துக்கும் இந்த உலகம் தகுதியற்றது. தானும் தகுதியற்றவன். 2 தந்தைகளுமாக சேர்ந்து சிவகாமியின் உயிருக்கு இறுதி தேடி வந்து விட்டார்கள். தன்னுடைய வாழ்வுக்கும் உலை வைத்து விட்டார்கள். ஆன போதிலும் அவர்கள் மீது மாமல்லர் அதிகமாக கோபம் கொள்ள முடியவில்லை. மகளை பிரிந்த துயரத்தினால் ஆயனர் ஏறக்குறை சித்தப்பிரமை கொண்ட நிலையில் இருந்தார். கால் முறிந்து எழுந்து நிற்கவும் முடியாமல் கிடந்த இடத்திலேயே கிடக்கிறார். அவர் மேல் எப்படி கோபம் கொள்வது? அல்லது போர்க்களத்திலே படுகாயமடைந்து யமனுடன் போராடி கொண்டிருக்கும் மகேந்திர பல்லவரிடம்தான் எவ்விதம் கோபம் கொள்ள முடியும்? சிவகாமி இல்லாத உலகத்திலே தாம் உயிர் வாழ்வது என்னும் எண்ணத்தை மாமல்லரால் சகிக்கவே முடியவில்லை. எனினும் சில காலம் எப்படியும் பல்லை கடித்துக்கொண்டு ஜீவித்து இருக்கத்தான் வேண்டும். நம்பிக்கை துரோகிகளும் மனித உருக்கொண்ட இராட்சசர்களுமான வாதாபி சலுக்கர்களை பழி வாங்குவதற்காகத்தான் இதுவரையில் இந்த உலகமானது கண்டும் கேட்டுமிராத முறையிலே பழி வாங்க வேண்டும். சலுக்கர் தொண்டை நாட்டில் செய்திருக்கும் அக்கிரமங்களுக்கு 1க்கு 10 மடங்காக அவர்களுக்கு செய்ய வேண்டும். சலுக்க நாட்டில் இரத்த ஆறுகள் ஓட வேண்டும். அப்படி பெருகி ஓடும் செங்குருதி நதிகளில் பற்றி எரியும் பட்டணங்களின் மீது கிளம்பும் அக்னி ஜுவாலைகள் பிரதிபலிக்க வேண்டும். அந்த அரக்கர்களின் நாட்டிலே அப்பொழுது எழும் புலம்பல் ஒளியானது தலைமுறை தலைமுறையாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இவ்விதம் பழிவாங்குவதை பற்றி எண்ணிய போதெல்லாம் மாமல்லருக்கு சிறிது உற்சாகம் உண்டாயிற்று. அடுத்த கணத்தில் சிவகாமி உலகத்தில் இப்போதில்லை, அவளை இனிமேல் பார்க்கவே முடியாது என்ற எண்ணம் தோன்றியது. உற்சாகம் பறந்து போய் சோர்வு குடிகொண்டது. உடம்பின் நரம்புகள் தளர்ந்து சகல நாடிகளும் ஒடுங்கி குதிரையின் கடிவாளங்கள் கையிலிருந்து நழுவும்படியான நிலைமையை அடைந்தார். அந்த மனசோர்வை போக்கிக் கொள்வதற்காக மாமல்லர் பழைய ஞாபகங்களில் தம்முடைய மனதை செலுத்த முயன்றார். சென்ற 3-4 வருஷங்களில் சிவகாமிக்கும் தமக்கும் ஏற்பட்டிருந்த தொடர்பை நினைத்த பொழுது மாமல்லரின் இருதய அடிவாரத்திலிருந்து பந்து போன்ற ஒரு பொருள் கிளம்பி மேலே சென்று தொண்டையை அடைத்து கொண்டது போலிருந்தது. கண்களின் வழியாக கண்ணீர் வருவதற்குரிய மார்க்கங்களையும் அது அடைத்து கொண்டு திக்குமுக்காடச் செய்தது. உலகத்தில் அன்பு என்றும் காதல் என்றும் பிரேமை என்றும் சொல்கிறார்களே, சிவகாமிக்கும் தமக்கும் ஏற்பட்டிருந்த மனத்தொடர்பை குறிப்பிடுவதற்கு இவையெல்லாம் எவ்வளவு தகுதியற்ற வார்த்தைகள்! தளபதி பரஞ்சோதியும் அந்த திருவெண்காட்டு மங்கையும் கொண்டுள்ள தொடர்பை கூட அன்பு, காதல், பிரேமை என்றுதான் உலகம் சொல்கிறது. ஆனால் பரஞ்சோதியின் அனுபவத்திற்கும் தம்முடைய அனுபவத்திற்கும் எத்தனை வித்தியாசம்! பரஞ்சோதி சேர்ந்தாற் போல பல தினங்கள் உமையாளை பற்றி நினைப்பது கூட இல்லை என்று மாமல்லர் அறிந்திருந்தார். ஆனால் அவருடைய உள்ளத்திலே இருந்து ஒரு கண நேரமாவது சிவகாமி அப்பாற்பட்டதுண்டா? கேணியில் உள்ள தண்ணீரை இறைத்து விட்டால் அடியில் உள்ள நீர் ஊற்றிலிருந்து குபுகுபு என்று தண்ணீர் மேலே வருமல்லவா? அதே மாதிரியாக மாமல்லரின் இருதயமாகிய ஊற்றிலிருந்து சிவகாமியின் உருவம் இடைவிடாமல் மேலே வந்து கொண்டிருந்தது. 1000 சிவகாமிகள் நெஞ்சின் ஆழத்திலிருந்து கிளம்பி மேலே மேலே வந்து மறைந்து போய்கொண்டே இருப்பார்கள். முகத்திலே புன்னகை பூத்த சிவகாமி, களீரென்று சிரிக்கும் சிவகாமி, புருவம் நெறித்த சிவகாமி, சோகம் கொண்ட சிவகாமி, பயத்துடன் வெருண்டு பார்க்கும் சிவகாமி, கண்களை பாதி மூடி ஆனந்த பரவசத்தில் இருக்கும் சிவகாமி, பம்பு சண்டைக்கு இழுக்கும் விளையாட்டு கோபம் கொண்ட சிவகாமி, இப்படியாக எத்தனையோ சிவகாமிகள் மாமல்லரின் உள்ளத்தில் உதயமாகிக் கொண்டே இருப்பார்கள். தாய் தந்தையரோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும், ராஜரீக விவரங்களை மிக்க கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும், புரவியின் மீது அதிவேகமாக போய்க் கொண்டிருக்கும் பொழுதும், ராஜசபையிலே வீற்றிருந்த ஆடல் பாடல் வினோதங்களை கண்டும் கேட்டும் கழித்து கொண்டிருக்கும் பொழுதும், போர்க்களத்திலே வாள்களும் வேல்களும் நாலாப்புறமும் ஒளிவீசி ஒளி செய்ய எதிரி சைனியங்களுடன் வீரப்போர் புரிந்து அவர்களை விரட்டி அடிக்கும் பொழுதும், எப்படியோ மாமல்லரின் உள்ளத்தின் அடிவாரத்தில் சிவகாமி நினைவு மட்டும் இருந்து கொண்டுதான் இருக்கும். பகல் வேளையில் பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் சமயங்களிலேதான் இப்படியென்றால் இரவு நேரங்களில் சொல்ல வேண்டியதில்லை. காஞ்சி நகரில் அரண்மனையில் தங்கும் நாட்களில் இரவு போஜனம் முடிந்து தாம் தன்னந்தனியாக படுக்கைக்கு போகும் பொழுது எப்பொழுதும் மாமல்லர் ஆவலுடன் எதிர்நோக்குவது
சிவகாமியை பற்றிய நினைவுகளிலேயே அவருடைய உள்ளத்தை பூரணமாக இரவில் ஈடுபடுத்தலாம் அல்லவா? கருவண்டையொத்த அவளுடைய கண்களையும் அந்த கண்களின் கருவிகளைச் சுழற்றி அவள் பொய்க்கோபத்துடன் தன்னை பார்க்கும் தோற்றத்தையும் நினைத்து நினைத்து போதை கொள்ளலாம் அல்லவா? இப்படி நெடுநேரம் சிவகாமியை பற்றி எண்ணமிட்டு கொண்டிருந்த பிறகு கடைசியில் கண்களை மூடி தூங்கினாள். தூக்கத்திலும் அவளை பற்றிய கனவுதான். எத்தனை விதவிதமான கனவுகள்! அந்த கனவுகளில் எத்தனை ஆனந்தங்கள், எத்தனை துக்கங்கள், எத்தனை அபாயங்கள், எத்தனை ஏமாற்றங்கள்! கனவுகளிலே என்னவெல்லாமோ ஆபத்துக்கள் சிவகாமிக்கு ஏற்பட்டதும் அவற்றிலிருந்து அவளை தப்புவிக்க தாம் முயன்றதும், சில சமயம் அவளை தப்புவிப்பதற்கு முன்னாலே கனவு கலைந்து எழுந்து மீதி இரவெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்ததும், மறுநாள் விரைந்து சென்று சிவகாமிக்கு அபாயம் ஒன்றுமில்லை என்று தெரிந்து கொண்டு ஆறுதல் அடைந்ததும் மாமல்லருக்கு இப்பொழுது நினைவுக்கு வந்தன. அந்த பயங்கரமான கனவுகள் இப்பொழுது மெய்யாகிவிட்டன. உண்மையாகவே ஆபத்து வந்த சமயத்தில் தான் அருகில் இருந்து அவளை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. அந்த பேதையின் உள்ளத்தில் இப்படி ஒரு பெரிய ஆபத்து தனக்கு வரப்போகிறது என்று எப்படியே தோன்றியிருக்க வேண்டும். இதன் காரணமாகத்தான் அவள் தன்னிடம் அடிக்கடி என்னை மறக்க மாட்டீர்கள் அல்லவா என்றும் என்னை கைவிட மாட்டீர்கள் அல்லவா என்றும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பொழுதெல்லாம் இதென்ன அர்த்தமில்லாத கேள்வி என்று மாமல்லர் அலட்சியமாக திரும்பி கேட்பது வழக்கம். உண்மையில் அது எவ்வளவு அர்த்த புஷ்டியுள்ள கேள்வி! சிவகாமி, என் கண்ணே, உன்னை மறக்க மாட்டேன். இந்த ஜென்மத்தில் உன்னை மறக்க மாட்டேன். எந்த ஜென்மத்திலும் மறக்க மாட்டேன். உன்னை என்னிடமிருந்து பிரித்த பாதகர் மேல் முதலில் பழி வாங்குவேன். அதற்கு பிறகு உன்னை தேடிக்கொண்டு வருவேன். யமன் உலகத்துக்கு உன்னை தொடர்ந்து வந்து தர்மராஜாவிடம் எங்கே என் சிவகாமி என்று கேட்பேன். சொர்க்க லோகத்திற்கு சென்று தேவேந்திரனிடம் என் சிவகாமி எங்கே? ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை ஆகிய 4 பேர் உங்கள் உலகில் இருக்கிறார்கள். எனக்கோ சிவகாமி ஒருத்திதான் இருக்கிறாள். அவளை கொடுத்து விடுங்கள் என்று கேட்பேன். சிவகாமி, சொர்க்கலோகத்தில் நீ இல்லாவிட்டால் அதோடு உன்னை விட்டுவிட மாட்டேன். பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாசம் ஆகிய உலகங்களில் எங்கே நீ இருந்தாலும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. வருகிறேன் சிவகாமி, வருகிறேன். கூடிய விரைவில் நீ இருக்குமிடம் வருகிறேன்.